சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் ஊழியர்கள் மற்றும் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உள்ளது. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். PAN 2.0வை போலவே EPFO 3.0வையும் தொடங்க மத்திய அரசு தயாராகி வருகிறது. இந்த தளம் உங்கள் PF கணக்கிலிருந்து மொபைல் மூலம் பணத்தை எடுக்க உங்களை அனுமதிக்கும். மேலும் இதன் மூலம் பயனர்கள் ATM மற்றும் UPI இருந்து நேரடியாக PF நிதியை எடுக்க முடியும். இந்த புதிய அமைப்பு முற்றிலும் டிஜிட்டல் முறையில் இருக்கும். ஜூன் மாதத்தில் இது தொடங்கப்படலாம். மேலும் இவை PF இலிருந்து கணக்கை மேம்படுத்துவதை எளிதாக்கும். புகார்களை தீர்ப்பதற்கு, பணம் எடுப்பது, தரவை புதுப்பித்தல் மற்றும் உரிமைகோரல் தீர்வு ஆகியவற்றை எளிதாக்கும். இந்நிலையில் ATM இருந்து PF நிதி எவ்வாறு எடுக்கப்படும்? EPFO 3.0 திட்டத்தின் கீழ் EPFO விரைவில் அதன் உறுப்பினர்களுக்கு ATM பணம் எடுக்கும் வசதியை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ATM கார்டு டெபிட் கார்டு போலவே செயல்படும். மேலும் பணத்தை எடுக்க நீங்கள் முதலில் உங்கள் UAN-ஐ இணைத்து OTP-ஐ சரிபார்த்து பின்னர் பணத்தை எடுக்க வேண்டும். பணம் ஆன்லைனில் கோரப்படும். மேலும் 3 நாட்களுக்குள் தொகை அட்டையில் வரவு வைக்கப்படும். பின்னர் அதை ATM-இல் இருந்து எடுக்கலாம். PF கணக்கு உங்கள் UPI ID அல்லது இணைக்கப்பட்ட வங்கி கணக்குடன் இணைக்கப்படும். உரிமை கோரப்பட்டதும் பணம் நேரடியாக உங்கள் UPI வாலெட்டுக்கு வரும். இதன் பிறகு நீங்கள் QR குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் எங்கும் பணம் செலுத்த முடியும். பயனர்கள் தங்கள் கணக்கு விவரங்கள் அல்லது பிற மாற்றங்களை மொபைலிலிருந்தே OTP மூலம் செய்ய முடியும். இந்த அட்டை மூலம் இருப்பு சரிபார்ப்பு, டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு போன்ற பணத்தை திரும்ப பெறுதல் போன்ற வசதிகளை பெற முடியும். இருப்பினும் ATM மற்றும் UPI மூலம் ரூபாய் 1 லட்சம் வரை மட்டுமே எடுக்க முடியும். மேலும் கணக்கு விவரங்களிலும் நீங்கள் திருத்தங்களை செய்ய முடியும். சிறப்பு என்னவென்றால் EPFO 3.0 உடன் உறுப்பினர்கள் தங்கள் யூனிவர்சல் கணக்கு எண் அதாவது UAN மூலம் பெயர், பிறந்த தேதி, பாலினம், தேசியம், பெற்றோரின் பெயர், திருமண நிலை மற்றும் வேலையை தொடங்கிய தேதி போன்ற விவரங்களை ஆன்லைனில் புதுப்பிக்க முடியும். அதாவது உறுப்பினர்களுக்கு வேறு எந்த ஆவணங்களும் தேவையில்லை. EPFO 3.0 அமைப்பின் கீழ் உறுப்பினர்கள் தங்கள் கணக்குகளில் உள்ள பிழைகளான பணியாளரின் பெயர், பிறந்த தேதி, மொபைல் எண், நிரந்தர முகவரி போன்றவற்றை ஆன்லைன் ஊடகம் மூலம் சரி செய்ய முடியும். இதற்காக OTP சரிபார்ப்பு வசதி இருக்கும். இது பழைய படிவத்தை நிரப்ப வேண்டிய அவசியத்தை நீக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.